அன்பாக இருக்கிறத பற்றி இன்றைக்கி நான் சொல்கிறேங்க. அன்பாக இருக்கிறதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதும் ஒன்று தான். அது எப்படின்னு நான் சின்னதாக எக்ஸாம்பிள் சொல்லி சொல்கிறேங்க. கூர்ந்து கவனிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். என்ன பண்ணுறீங்கன்னா, சின்ன வயசோ பெரிய வயசோ இல்லை ரொம்ப உங்களுக்கு 70 வயசு ஆயிடுச்சோ, யாராக இருந்தாலும் மேல் ஃபீமேல் ஜென்ஸாக இருந்தாலும் உமனாக இருந்தாலும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சமுதாயம் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கோங்க. கண்டிப்பாக சமுதாயம் சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் கிடையாது. அன்புக்கு எதிராக தான் செயல்படுறாங்க. ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பாவை பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், இந்த மாதிரி சமுதாயத்தில் நல்லாவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, சமுதாயத்தில் யார் கூடயும் பேசக்கூடாது, யாரையும் நம்பிடாதீங்க, இந்த காலம் கெட்டு போய் கிடக்குது, அதுவும் பொண்ணை பெற்றுட்டு நான் வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கிறேன், அப்புறம் பையனை விட்டா அவன் பாட்டில் கெட்டு குட்டிச்சவர் ஆயிடுவான், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? இது எல்லாமே அறியாமையில் செய்கிறது தான். எப்படின்னு கேட்டால், ஒரு பக்கம் சின்ன வயசில் பிறந்த குழந்தையிலிருந்தே அவங்களுக்கு இதே மாதிரியே சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி, அவங்க அதை மீறி ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னா அடி, உதை, திட்டு, குத்து, கொலை வரைக்கும் போகுது. சரிங்களா? பெத்த அப்பாவே எரிச்சிடுவார் லவ் பண்ணால். ஸோ இந்த மாதிரி இருக்கா? இது என்னன்னே உண்மையிலே புரியல. அன்பு அவங்க பிறந்த சின்ன குழந்தையிலேருந்தே, அவங்க பிறந்ததே அன்புனால தான், அப்பா அம்மாவுக்கு இடையில இருக்கிற அன்புனால தான். பிறந்தோடனே பிரெஸ்ட் ஃபீடிங்கிலேருந்தே அன்புங்கிறது ஆரம்பிக்குது. வெறும் குழந்தைக்கு பாலை பிரெஸ்ட் ஃபீடிங்லேருந்து எடுத்து ஒரு புட்டியில் கலந்து குழந்தைக்கு தொடர்ந்து கொடுத்து தனியாக பிரித்து வச்சு கொடுத்தா அம்மாவை விட்டு குழந்தை இறந்து கூட போயிருங்க. ஏன்னா குழந்தைக்கு அந்த பால்ங்கிறது தேவையை விட அந்த பிரெஸ்ட்டில் போய் அம்மா கிட்ட கட்டி பிடிச்சி அவன் அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் தாங்க குழந்தைக்கு அதிகமாக தேவைப்படுது. அந்த அன்பு தான் தேவைப்படுது. சின்ன வயசுலேருந்தே பாருங்கள், சின்ன குழந்தைங்க ஒரு மேல் பேபி, ஃபீமேல் பேபி 1 year 2 years 3 years ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அது அப்படியே கூர்ந்து கவனிக்கும். மக்கள் மனசுங்களை பார்த்து சிரிக்கும். அதுவும் பையன் பொண்ணை பார்த்து, அப்போவே கூட பொண்ணை பார்த்து ஓரளவுக்கு ஸ்மைல் பண்ணுறது, இப்படி தொடுறது, இல்லைன்னா அவங்க வந்தால் நல்லா பிரைட் ஆகிடுறது. இல்லை ஃபீமேல் குழந்தைங்க மேல் சைல்டு, மேல் குழந்தைங்க ஃபீமேல் சைல்டு, அதாவது ஆண் குழந்தைங்க பெண் குழந்தைங்களை பார்த்து, பெண் குழந்தைங்க ஆண் குழந்தைங்களை பார்த்து நல்லாவே சிரிப்பாங்க, உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி ஆவாங்க. இது குழந்தையிலேருந்தே கடவுளாக அதை படைச்சது. அதுக்கு பேர் தான் ஹார்மோன். சரிங்களா? அந்த ஹார்மோன் தான் இதெல்லா வேலையும் செய்யுது. அதை எவ்வளோ தடுக்க முடியுமோ கொடூரமான தாக்குதல். ஃபஸ்ட்டு வாயால் சொல்கிறது, கேட்கலையா அடிக்கிறது, கேட்கலையா வீட்டை விட்டு துரத்துறது, இல்லை நான் தான் சொன்னேனே சாவு அடிக்கிற அளவுக்கு அதுக்கு எதிராக நடந்தால் அந்த குழந்தைக்கு மனசு வறண்டு போயிடுது. வறண்டு போய் அன்பே ஆகாதுரா அப்படின்னு அந்த குழந்தை என்ன ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகிக்குது. அந்த குழந்தைக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துடுது, பிசிஓடி வந்துடுது, பிசிஓஎஸ், இதெல்லாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸு. ஹார்மோனை போட்டு தடுத்து அடித்து நொறுக்கி சாவடிக்கிற மாதிரி ஹார்மோன்ஸை பண்ணி தள்ளியாச்சு. எவ்வளோ அட்டாக் பண்ண முடியுமோ அன்பு மேலே பண்ண அட்டாக் மாதிரி, ஹார்மோன்ஸ் மேலே பண்ண அட்டாக் மாதிரி எதுவுமே இல்லை. ஹார்மோனில் ஒன்று தாங்க இன்சுலின்னு. அந்த ஹார்மோன் இன்சுலின் ஏன் அன்பு இல்லாமல் தான், மகிழ்ச்சி இல்லாமல் தான் இன்சுலின் சுரக்கல. அதில் தான் எல்லாத்துக்கும் டயபெட்டிஸ் வருது. இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு சுகருங்க, எங்கள் பரம்பரைக்கே சுகருங்க, நான் டெய்லி மாத்திரை சாப்பிட்றேங்க, நான் இப்போ 10 mg போட்டேங்க, இப்போ தாங்க 5 mg போடுறேன், கேட்கறதுக்கே சிரிப்பு தான் வருது. ஏன்ப்பா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அன்பாக பாசமாக நல்லபடியாக வாழ்ந்துருந்தா என்னத்தான் அன்பில் உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு? ஆக்சிடெண்ட்டில் சாப்பிட்றவங்க அதிகமாக, அன்பால் அடி வாங்கி செத்தவங்க அதிகமாக? அதெல்லாம் கிடையவே கிடையாது. சும்மா அடித்து விட வேண்டியதுதான். நோயில் சாப்பிட்றவங்க, டயபெட்டிஸில் சாப்பிட்றவங்க அதிகமாக, அன்பு லவ்வில் அடிதடி குத்தி கொலை பண்ணது அதிகமாக. இது பொய் தான், அண்ட புழுகு. இதிலிருந்து தடுத்து 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 அப்புறம் புக்கில் மட்டும் நல்ல பிள்ளையாட்டம் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி அன்பாக இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் நல்லா இருக்கணும், சமுதாயத்தில் சூப்பராக இருக்கணும். எங்கே போய் இருப்பாங்க? நீங்களே சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அந்த பக்கம் ஒய்ஃப்கிட்ட தான் நல்லா இருக்கணும், குழந்தைகிட்ட தான் நல்லா இருக்கணும்.
அது எப்படிங்க, அன்புங்கிறது பொதுவானதுங்க. பொதுவாக லவ் ஆல் சர்வால், உலகத்தில் எல்லார் மேலேயும் அன்பாக இருந்தால் தான் அந்த பழக்கம் குடும்பத்துக்குள்ளே வரும். வெளியில் அன்பாக இல்லாதவங்க குடும்பத்து மேலே அன்பாக இருக்க வாய்ப்பே இல்லை, நடிக்க மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. வெளியில் யார் ஒருத்தர் எல்லார் மேலேயும் அன்பாக இருந்தாங்களோ அவங்க தான் இவங்ககிட்ட இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள ஒதுக்கி வச்சு அடித்து நொறுக்கி சாவடிச்சு என்ன வேணாலும் பண்ணிடுவீங்க. அது மாதிரி டோட்டலாக போச்சு. இந்த ஒரு சின்ன விஷயத்துலேருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. உலக அமைதி சமாதானம் எல்லாத்துலேயுமே இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இதுதாங்க நான் அன்பை பற்றி இன்றைக்கி பேச வந்தது. ரொம்ப பேசணும், ஆனால் கொஞ்சமாக பேசியிருக்கேன். உண்மையிலேயே இதை பேசுகிறப்போ மனசு வலிக்குது. எதுக்கு தான் இப்படி இருக்காதீங்க, ரொம்ப வேறு மாதிரி இருக்கணும். வேறு மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்றுமே நோயே வராது, ரொம்பவும் நல்லா இருப்பீங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.